இரண்டாவது அமர்வின் முதல் நிகழ்ச்சியாக திருச்சி மாவட்டத்தில் தண்ணீர் சேமிப்பு பொருளாதாரங்களை பாதுகாப்பதிலே சிறந்த முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற தண்ணீர் அமைப்புடைய பேராசிரியர் சதீஷ் அவர்களை ஒரு கவிதை உங்கள் கடவுளோடு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் பேசணும். ஒரு 2 நிமிடம் இங்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, அவங்க எப்படி செஞ்சான்னு எழுதுக்கணும். இது யாரும் மேலேயும் கோச்சிகள் ஒரு பிரயோஜனமே கிடையாது. இது நிகழ்ச்சி நடத்துறதுன்னா ஒரு என்ன சொல்ல பழனின்னு சொல்லுவேன், பிரசவ வழியோட மோசமான வழி. ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்க தான் அதோட பொறுப்புகள்லாம் தெரியும். எல்லாரும் பேசணும், இயற்கையை மதிக்கணும், அதே மாதிரி நடத்துற எல்லா விருந்துகளும் மதிக்கணும். அண்ணன் சதீஷ் பேராசிரியர் 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்வார், அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம். டாக்டர் வேலுமன் அவர்களே மேலே ஏற்பட இருக்கின்றோம். பொதுவாக திருச்சி திருப்பத்தை தரக்கூடிய நிலம், எல்லோருக்கும் வந்தவர்களுக்கு விருப்பத்தையும் தரக்கூடிய நிலம். மணியும் மண்ணும் மலையும் அணி இரவு காடும் உடைய அரண் என்ற வள்ளுவ பாட்டனின் திருக்குறளோடு தொடங்குகிறேன். இந்த அமைப்பை தன்னிறைவு தமிழகம் மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கை எழுதி கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே தண்ணீர் அமைப்பின் சார்பாக எங்களுடைய வழக்கத்திற்குரிய செயல் தலைவர் நீர்வேகத்தின் சார்பாகவும் பெருமையோடு வாழ்த்துக்கிறோம். எப்பொழுதும் உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம். இந்த ஒரே ஒரு 2 பக்க கவிதையை கூட வாசிக்கிறேன். கவிதை இது கார்ப்பரேட் கமண்டலங்கள். கவிதையுடைய தலைப்பு வந்து, கவிதையின் தலைப்பு கார்ப்பரேட் கமண்டலங்கள். ஏன்னா நம்ம யோகநாதன் சார் வந்து அகத்திய தலைமையை வச்சு தான் எழுதுவாரு. எனக்கு கவிதையை புத்தனை அகத்தியனின் கமண்டலத்தை தட்டிவிட்ட கழுகொன்று நீர் தேடி நெடுக பயணிக்கிறது. அகத்தியனின் கமண்டலத்தை தட்டிவிட்ட கழுகொன்று நீர் தேடி நெடுக பயணிக்கிறது. காலையில் பக்தர்கள் அருளிய பழைய துணி காணிக்கைகள் ஆடை பெருக்காய் படித்துறை தோறும் பல்லிழிக்கிறது. துணி குவியல்கள் சுமந்து நீரின்றி நிர்வாண நிலையில் பொன்னி தாகம் கொண்ட கழுகு கவிச்சி நீரை தேடுகிறது. மிச்சம் இருக்கிற நீர்நிலைகளில் பாலித்தீன் பாட்டில்களை வீசுகிறது. பாசன வாய்க்காலெங்கிலும் செத்து மிதக்கிறது பாரம்பரிய அறிவு மேலாண்மை குப்பைகள். பாசன வாய்க்காலெங்கிலும் செத்து மிதக்கிறது பாரம்பரிய அறிவு மேலாண்மை குப்பைகள். முன்காலனியத்தில் எதிர்த்து நின்ற கருப்பைகள் பின்காலனியத்தில் பன்னாட்டு வன்புணர்வில் சிதைவுற்ற முள்வேலி மானுடமாய் தண்ணீர் போட்டல்கள் இருக்கும் தாயின் அடிவயிர்கள் குருதி உறிஞ்சி விதைகள் தின்னும் வெள்ளை புழுக்களாய் ரயில் நிலையங்களில் வீதிகளில் குளங்களில் கண்மாயில் சவால் விடுகிறது. குருதி சுவைத்த கழுகுகள் வட்டமடிக்கிறது. மக்களின் அவைகளில் அமளி துமளியில் நசுங்கி கதறுகிறது சனநாயகம். யாரும் ஊரே யாவரும் கேளு மிகவும் பொருத்தமான வரிகளானது. யாரும் ஊரே யாவரும் கேளு மிகவும் பொருத்தமான வரிகளானது பன்னாட்டு விளம்பரங்களுக்கு. அகத்தியனின் கமண்டலத்தை களவாடிய கழுகொன்று இமயத்தில் கொட்டியது கையில எங்கும் வண்ண வண்ண பிளாஸ்டிக் கமண்டலங்கள். புனித நதிகளில் கார்ப்பரேட் சடலங்கள். தண்ணீர் எடுக்க நெடுந்தொலைவு போன மகள் திரும்பவில்லை. பதற்றமடைகிறாள் தாய், வேர்க்கிறது மூக்கு கழுகுகிறது. ஓடும் நீரில் ஒரு கை நீரள்ளி குடிக்க வக்கற்ற நிலத்தில், ஓடும் நீரில் ஒரு கை நீரள்ளி குடிக்க வக்கற்ற நிலத்தில் ஓடும் சாக்கடை நீரை நக்கி குடிக்கும் நாயை ஏக்கத்துடன் பார்க்கும் தாகமெடுத்த நிலவுக்கு நாளை கோவா தினம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். பதற்றமின்றி கார்ப்பரேட் கமண்டலம் சுமந்து பள்ளிக்கு செல்கிறார்கள் மண்ணின் மைந்தர்கள். பதற்றமின்றி கார்ப்பரேட் கமண்டலங்கள் சுமந்து பள்ளிக்கு செல்கிறார்கள் மண்ணின் மைந்தர்கள். பாடம் தொடங்குகின்றது ரயில்வே போயவே. நன்றி, வணக்கம். சதீஷ் வந்து பல நாடுகள் பல ஊர்களுக்கு எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சியா மாதிரி சிலம்ப மாஸ்டர், பல கலைக்காவை நுண்கலைக்காவைகள் வந்து பேராசிரியர் இருக்காரு. குதிரையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், நம்ம பாரம்பரிய கலைகளை எடுத்துட்டு போறாரு. நல்ல மனிதர், அவர் ஒரு நல்ல கை தருகிறார். அடுத்தபடியாக பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களே வந்து இந்த மேடைக்கு வந்து அலங்கரித்து திருச்சியில நம்மளோட கொள்கை என்னன்னா